ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அயனார் துணை பார்ப்போமா. வானதி எங்கிட்டு போனாலும் கேட்ட போடுறாங்க அப்படின்ற மாதிரி, வாங்கி கொடுக்கலாட்டினாலும் வாங்கி கொடுக்கலன்றாங்க. வாங்கி கொடுத்தாலும் என்னடா வாங்கி கொடுக்குற அப்படின்ற மாதிரி, என் வண்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கல, அப்புறம் எதுக்கு வண்டி கேட்குற அப்படின்னு. எனக்குன்னு தானே வண்டி வாங்கினா, அதை 2 நாள் கூட இங்கே நிப்பாட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொய் சொல்லாத, அப்போ எனக்குன்னு நீ வாங்கலை, எனக்கு டாக்டர் வண்டி கொடுத்ததுனால அது உனக்கு பொறாமையில் பொங்கி எழுது. இங்கே இருந்த ஏதோ ஒரு வண்டியை தூக்கி எனக்கு கொடுக்கலான்னு நீ ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு வேலை பார்க்குறவர் சொல்கிறார். நீ ரொம்ப பேசுகிற வானதி, உனக்கு தெரியுமா இங்கே என்ன நடந்துச்சுன்னு. நீங்கள் சும்மா இருங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல, அந்த வண்டியை நான் பல்லவனுக்கு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு தானே வாங்கினேன், ஏன் பல்லவனுக்கு கொடுத்த? அப்புறம் என்ன செய்ய போகிற? 2 கால்லேயே 2 வண்டி வச்சு ஓட்ட போறியா அப்படின்னு கேட்குறா. நான் எப்படியோ ஓட்டுறேன், நீ ஏன் பல்லவனுக்கு கொடுத்த? யாரை கேட்டு கொடுத்த? வானதி, நான் சண்டை போடுற மூடில் இல்லை வானதி, அதனால நான் உங்ககிட்ட சண்டை போடலை. உனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை சாப்பாடு வேணுமா, வாங்கிட்ட சொல்லவா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், என் வண்டி எதுக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அண்ணனுடைய பரிசு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்படி நல்லா போய்கிட்டு இருக்குன்னு அடுத்து ப்ரோ அவர் சொல்கிறாரு, அடுத்து உங்களுக்கு 2 பேத்துக்கு தானே கல்யாணம். ஆமாம், எனக்கு ஒரு வண்டியே வாங்கி கொடுக்க மாட்டேன், இவனை போய் நான் என்ன கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. கேட்கையில் அப்போ பாண்டி சொல்கிறாரு, ஏன் டாக்டர் தானே வண்டி வாங்கி கொடுத்தாரு, அவரை கட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கிட்ட சுற்றினாலும் நீ டாக்டர்கிட்ட வம்புழுக்கலைன்னா உன்னால் தூக்கமே வராது என்ன பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டி வேலை முடிச்சுட்டு வராரு. வரையில் ஒரு இட்லி கடையில் அந்த இட்லி விற்கிற அந்த அம்மாட்ட வலிஞ்சு அவங்க அப்பா பேசுகிறத பார்க்குறாரு. இந்நேரம் இவர் வீட்டுக்கு போயிருப்பார், என்ன இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு அப்புறம் தன் வண்டியை ரிவல்ஸ் எடுத்து வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே பல்லவனை கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் வண்டியை தூக்கி இவர்கிட்ட கொடுக்குறாரு. பல்லவன் போய் அவங்க அண்ணிகிட்ட காட்டுறாங்க. அண்ணிகிட்ட காட்டையில், அண்ணி நல்லா இருக்குது, நீ ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது, நீ ஒழுங்காக ஓட்டணும் அப்படின்றான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன்கிட்ட கொண்டுட்டு போய், அண்ணன் நீ ஓட்டு, நீ உன் பின்னாடி உட்காருன்னா அவங்க அண்ணனையும் ஓட்ட விட்டு பார்க்குறியான். அதோட நாடகம் முடிஞ்சு.